சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திடீர்னு தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்த சசிகலா, அதுவும் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, பாண்டிச்சேரி போகிற வழியில் சந்தித்து எப்படி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்தது ஒரு வழி, போனது ஒரு வழி. அதனால இவங்க புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. என்னதான் அவங்க திட்டம் போடுறாங்க, விஜய் கிட்ட போகிறாங்களா அல்லது தனித்த கூட்டணியாங்கிற விவாதங்கள் பேசப்படுது. அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இன்னொரு பக்கம் திடீர்னு மதிமுக அவசர உயர்நிலை குழு கூட்டம் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசி முடிவெடுத்திருக்காங்க. முக்கியமாக தனிச்சின்னத்தில் நிற்கிறதா, உதயசூரியனா, அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். அதே மாதிரி மோடி திருச்சிக்கு வராரு இல்லையா, திருச்சியில் பேச போகிறார் NDA கூட்டணி சார்பாக. அந்த இடைப்பட்ட இந்த பரபரப்புக்கு மத்தியில் விஜய் உள்ள வராரா இல்லையான்னு கேட்டதுக்கு பியூஷ் கோயல் சொன்ன பதில் மூலமாக புதிய விவாதங்கள் கிளம்பி இருக்கு. அதை பற்றியும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல் முறையாக பாமக நிறுவனர் ராமதாஸும் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சசிகலாவும் சந்திச்சிருக்காங்க. அவங்களும் நிறுவனர் தான். எதை நிறுவனாங்க கட்சி பேரை சொல்லல, கொடி மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்வையில பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பேருமே துரோகத்தை சந்தித்தவர்கள், இரண்டு பேருமே அரசியல் ரீதியா கடுமையா ஏமாற்றப்பட்டவங்க. ரெண்டு பேரும் நம்மளுடைய பார்வையில சொல்றீங்க. ஆமா, அவங்களும் அப்படித்தானே சொல்லுவாங்க, ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இந்த இரண்டு பேருடைய சந்திப்பு ஏதோ ஒரு வகையில புதுசா இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர போறாங்களா, திமுக அதிமுகவுக்கு மாற்றா இவங்களோட கூட்டணி வட தமிழ்நாட்டில் அமைய போகுதா? ஏன்னா சமூக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு, சசிகலாவுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. அந்த சமூக ஆதரவோடு இவங்க கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த ஆட்கள்லாம் நம்புறாங்க. அதனால சந்திப்பு நடந்ததா சொல்லப்படுது. வரக்கூடிய நாட்களில் சசிகலா கட்சியோட பேரை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ராமதாஸோட சேர்ந்து பயணிக்க போறாங்களா? சினிமா மாதிரி டீசர் விட்டுட்டு பேர் ரிலீஸ் பண்றதுக்கு அதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களா? ஒன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே, அடுத்துக்கிட்ட வேலைக்கு போக வேண்டியதானே. சஸ்பென்ஸ் வச்சே மனுஷனை பதட்டத்தில். அரசியல சஸ்பென்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தானே. அதுக்கு முதல்ல சஸ்பென்ஸ் ஆகணும் இல்லை? இப்போ யார் முதல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கா? அதோட இது ஒரு கட்சிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருந்த காலகட்டங்கள் அவங்க பண்ணல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்ட இரண்டு முக்கியஸ்தர்கள், முக்கிய முகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ், இன்னொன்று சசிகலா. ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவால தான் இந்த சதி நடக்குது அப்படின்னு ராமதாஸ் அவரது மகன் குற்றம் சாட்டுறாரு, அன்புமணி குற்றம் சாட்டுறாரு. அவரால் திமுக தான் சதி பண்ணி குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, கட்சியை உடைச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் நம்பிட்டு இருக்காரு. ஆமா, நம்பிட்டு இருக்காரு, அதான் ஆணித்தரமா சொல்றாரு. அதுவும் இல்லாம எங்க ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் 4 வயசு குழந்தை மாதிரி மாறிட்டாரு. திமுக கைக்கூலிகள் அவர் அந்த மாதிரி ஆட்டு வைக்கிறாங்க. அவரால் பெரிய அளவில் அரசியல் முடிவுகள் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடாது, பாத்தியா நீச்சல் அடிக்கிற எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. அப்போ ராமதாஸ அன்புமணி ரொம்ப லாபகமா ஒதுக்கி வைக்கிறார். அவர் மீதான பொதுவெளியில் கடுமையான கனமான விமர்சனங்கள் எதுவுமே வைக்காம அவரை புறந்தள்ளுறாரு. எப்படி திமுக அரசியல் பண்ணுமோ, விஜய் வந்தா கமல் வந்தா எதிர்த்து அரசியல் பண்றப்போ அவங்க பேரை கூட சொல்லாம பண்ணுமோ, அந்த அரசியலை அன்புமணி பண்றாரு தனது தந்தைக்கு எதிராக, பாமக நிறுவனருக்கு எதிராக. ஆனால் பாமக லேபிளில் தான் இவர் பண்ணுறாரு. அப்போது ராமதாஸ் இது எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஏன்னா அன்புமணி பாஜகவோட போயிட்டு அங்கே பெரிய அளவில் அட்டாச் ஆகிட்டாரு. அதன் மூலமாக சின்னம், கட்சி எல்லாம் அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு. கட்சி நிர்வாகிகள் அவர் கண்ட்ரோலில் பெரும்பான்மையான எம்பியா இருக்காரு. எம்பியா என்ன பண்ணுறது, போனால் தானே கணக்கில் வரும். ஆனால் அதிக நாள் ஆப்சென்டான ஒரே எம்பி வரதான் இருப்பாரு. தொடர்ந்து எம்பி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. என்னதான் பண்ணுவாங்க? எம்பி ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவர் கொடுத்த குரல் பாத்தீங்களா, LPG தட்டுப்பாடு இருக்குல்ல, இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்கு திமுக அரசு என்ன திட்டம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு திமுக அரசு கேட்கிறாரு. அதுவே ஒரு பக்கமா அவருக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்திட்டாங்க பல பேர். ஆனா சில கேள்விகள் வேலிடா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, திமுக கொடுத்த வாக்குறுதி சிலிண்டருக்கான மானியம் 100 ரூபா கொடுக்கறதா சொன்னீங்க 2021, அதையும் கொடுக்கல, அதையாச்சும் இப்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பிரச்சனை எல்லாம் இருக்கிற சொல்றாரு. மாநிலத்துல தானே இருக்கு, எப்போ வேணாலும் கேள்வி கேளுங்க. இந்த பிரச்சனைக்கு உரிய மத்திய அரசு நோக்கி என்ன கேள்வி எழுப்பினாரு?
அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைத்தன்மை, அவருடைய ஸ்டாண்ட் என்ன இந்த அப்படிங்கிறது. தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாலையும் போயிட்டு இருக்கு. பல பாஜக மாநிலங்களையும் இன்னைக்கு வந்து நொய்டாலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிறாங்க சிலிண்டர் ரீஃபில் பண்றதுக்கு. இந்தியா முழுக்க போக தட்டுப்பாடு. அதுதான் மோடி சொல்றாரு பிரதமர் வந்து, இதுதான் வந்து சுயசார்புக்கான தேவையை உணர செய்யற நேரமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் போர் நடந்தப்ப உங்களுக்கு தெரியாதா? ஏன் தேவையை பூர்த்தி செய்யணும்ல? ஆமா, நீங்க பாருங்க, நான் வந்து தைலாபுரத்தை ஆரம்பிச்சது நீங்க ஈரான் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. நான் மறுபடியும் பேக் டு த பாயிண்ட் வரேன். இதுல வந்து அன்புமணி தனது தந்தைக்கு எதிராக ரொம்ப லாபகமா சில அரசியல் பண்றாரு. அதை எதிர்கொள்ள முடியாத வகையில தான் ராமதாஸ் ரொம்ப பலவீனமா அரசியல்ல இருக்காரு. அதுவும் இல்லாம தனித்து விடப்பட்ட நிலையில தான் இருக்காரு. அதிமுகவோட பேசினாலும் அதிமுக இணைத்துக் கொள்றதுல நிறைய சிக்கல்களை அன்புமணியே தந்தைக்கு எதிராக போடுறாரு. வந்தா இந்த கண்டிஷன் இருக்கணும், கட்சி பேரே பயன்படுத்தக்கூடாதுன்னா எப்படி ராமதாஸ் அந்த கூட்டணிக்குள்ள போக முடியும்? அந்த ஒரு சிக்கல் அதிமுக கூட்டணியில இருக்கு. திமுக கூட்டணிக்கு சிறுத்தைகள் முன்னாடி நிக்கிறாங்க, வந்தா நாங்க வெளியேறுவோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் ரொம்ப உறுதியா வச்சு நிக்கிறாங்க. விஜய் கூட போலாமா அப்படின்னா விஜய் சரியான கனெக்ஷன் கொடுக்கல. ஆனாலும் அவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் இப்ப விஜய் தான் இருக்காரு. ராமதாஸ் போய் விஜய் பாக்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னா ராமதாஸ் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அப்படியே போனாலுமே இல்ல சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம அதையும் சொல்லுவோம். இப்ப இது வந்து ராமதாஸினுடைய ஸ்டாண்டா இருக்கு, அவருடைய இதுதான் அவருடைய அரசியல் சூழலா இருக்கு அவருக்கு. இன்னொரு பக்கம் சசிகலாவை பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவருக்கு வந்து சொந்த சகோதரர், அதாவது சொந்த சகோதரியோட மகன் டிடிவி தினகரனே எதிரியா இருக்காரு. கடுமையாக விமர்சிக்கிறாரு. சாம்பார் இட்லிலாங்கிற வகையில் அரசியலை விமர்சிக்கிறாரு அவங்கள. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலையும் சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டாரு. சிவி சண்முகம் என்ன சொன்னார் ஒரு காலகட்டத்தில், கருவாடு வேணா மீனாகும், ஆனால் ஒரு காலத்திலையும் சசிகலாவை நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்படிலாம் அவர் சொன்ன காலகட்டத்தில் இதுக்கு பின்னாடியில் ராமதாஸ் தான் அதிமுகவை இயக்குறாருங்கிற ஒரு கோணமும் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலகட்டத்தில் ராமதாஸ் தான் அதிமுகவை இயக்குறார். ஏன்னா 10% உள் இடஒதுக்கீடெல்லாம் இவரால் தான் அங்கே வாங்க முடிஞ்சு. இவர் கொடுக்குற அழுத்தத்துக்கு எடப்பாடி பணிகிறாரு. அங்கே வந்து தலைமை வெற்றிடம் இருக்கிறதுனால அதை ராமதாஸ் பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ சசிகலாவும் ராமதாஸும் சந்திச்சது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சசிகலா பெங்களூர்ல இருந்து விடுதலையாகி வந்தாங்க இல்லையா, அப்போ வழிநடுகில் பெரிய வரவேற்புலாம் நடந்துச்சு. அப்போ ராமதாஸ் வந்து போட்ட அறிக்கைகளும் ட்வீட்டுகளும் ரொம்ப ஃபேமஸ். வங்காள விரிகுடாவே அவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்கிற மாதிரி எல்லாம் பதிவு போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களால் இவங்க வந்து முதல்வராக தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ சசிகலா முதல்வராக வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் டைலாக மறுபடியும் ராமதாஸ் பேசினார். இப்படி ராமதாஸ் வந்து மிக கடுமையாக சசிகலா விமர்சிச்சிருந்தாலும் சசிகலா பொது வழியில் ராமதாஸ் விமர்சிச்சதே கிடையாது. இந்த நேரத்தில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அரசியல் ரீதியாக ஒரு போக்கிடம் இல்லை. யாரு கூட கூட்டணி வச்சாலும் அந்த பக்கம் கூட்டணி வந்து ஏத்துக்கிற மாதிரி தெரியல அவங்க. அதனால வந்து ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் வேணும். தேர்தல் இறங்கிட்டே இருக்கு. இந்த தேர்தலை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசா நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்டு போயிடும். அதனால நம்ம கூட்டணி வச்சு கூட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்புமணி வந்து எப்படி டாக்டிக்ஸா வந்து ராமதாஸோட அந்த அழுத்தத்தை, ராமதாஸோட அதிகாரத்தை எப்படி குறைக்கிறாரு, அவரோட அதிகாரத்தை எப்படி வலுவா வச்சுக்கிறான்னு சொல்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிளான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்புமணி வந்து ஒருவேளை ராஜ்யசபா சீட் அவர் கிடைக்காத பட்சத்தில் முன்னாடி அசம்பிளி எலெக்ஷன்ஸில் போட்டி போடுற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். அப்போ அவர் ஒரு பக்கம் டெல்லிக்கு போனாலும் அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரிவு, அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் வந்து அவரை விட்டு போகக்கூடாது. அப்படின்னா அவருக்கு நம்பகமான ஒரு ஆள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும். அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அன்புமணியோட மனைவி சௌமியா. அவங்களுக்கு வந்து என்னன்னா, சௌமியாவுக்கு ஒரு 4 தொகுதிகள் பார்த்து வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதாவது எங்கெங்க ஸ்ட்ராங் ஹோல்டு இருப்பாங்களோ, இப்போ திருப்போரூர், பெண்ணாகரம், தர்மபுரி, அப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டின்னு சொல்றாங்க. இந்த 4 தொகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதியில் நிச்சயமா சௌமியா அன்புமணி இந்த தேர்தலை போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு சட்டசபைக்கு முதல் முறையே எம்எல்ஏவா போனாங்க அப்படின்னா அவங்களோட அதிகாரம் இங்கு அதிகரிக்கும். அதன் மூலிமா அன்புமணி டெல்லியிலிருந்து இந்த கட்சியை மானிட்டர் பண்ணுவார். எங்கள் மாநிலம் முழுக்க சௌமியா அன்புமணி கீழே அந்த கட்சி கண்ட்ரோல் வந்துடும். அதன் மூலிமா எந்த விதமான பிரச்சனையும் ராமதாஸ் ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து சமூக ரீதியாக அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தை கவுண்டர் பண்ணுற விதமாக இங்கே ஒரு ஏற்பாடை வந்து அன்புமணி பண்ணுறதா சொல்கிறாங்க. அதற்கு அதிமுக கூட்டணி வந்து அந்த அவங்க கேட்குற தொகுதிகள்லாம் சௌமியா விட்டு கொடுப்பாங்களா, முன்னாடியே போட்டி போட்டாங்க, தர்மபுரியில் போட்டி போட்டு தோல்வியை தள்ளிவிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி நிச்சயமாக அன்புமணி அவங்களோட மனைவிக்கு நிச்சயமாக சீட் கேட்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த 4 தொகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதி உறுதிப்பட அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியாது. கொடுத்த 18 சீட்ல இவர் தானே முடிவெடுக்க போறாரு. இவர் கேட்கறதுக்கு என்ன இருக்கு, அந்த பாமக பெல்ட்ல தான் கொடுக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப அதுல இருந்து ஒன்ன சூஸ் த பெஸ்ட் இவர் தான் பண்ண போறாரு. ஆனா இப்ப நீங்க இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். அழகு, இப்ப
சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பசும் பொண்ணுல கட்சியை தொடங்குனாங்க, கொடியை அறிவிச்சாங்க, ஆனா கட்சி பேரை மட்டும் சொல்லாம இருக்காங்க. இவங்க வந்து இந்த விஷயத்தை திவாகரன் பதிஞ்சால் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா ஏதோ திராவிட கழகமா? ஆமா, அது வந்து ஆல்ரெடி அந்த கட்சி பேர்லாம் இருக்கு, கொடியெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அதே தான் கட்சி அப்படின்னா அது புதுசா வந்து ஒண்ணு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க கொடியை அறிவிக்கிறது மூலமாக புது கட்சி தொடங்குற திட்டம் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இவங்க பசும் பொண்ணுல இருந்து தொடங்குவதன் மூலமாக தனக்கு முக்குளத்தோர் சமூக வாக்குகள் சிந்தாம சிதறாம கிடைக்கணும்னு இவங்க ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அதே நேரம் ராமதாஸ் எடுத்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக தான் அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு. அவர் சமூக மக்கள் இன்னமும் அவர் பின்னாடி தான் இருக்காங்க. அன்புமணிக்கு கூடுற கூட்டத்தை விட இவருக்கான கூட்டம் தான் கூட போகிறதுங்கிறது ஒரு பார்வை இருக்கு. இவருக்கு ஒரிஜினல் சப்போர்ட், ஒரிஜினலாக அந்த சமூகத்தில் அப்படியே இருக்கு ராமதாஸ்க்கு அப்படிங்கிறத கலை யதார்த்தமா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்றதன் மூலமாக முக்குளத்தோர் வன்னியர் சமூகம் இந்த 2 வாக்குகளும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான வாக்குகளாக இருக்குது. இதுதான் பெரிய அளவில் ரோல் பிளே பண்ணுது ஒவ்வொரு தேர்தலையுங்கிறப்ப. இந்த 2 பெரிய சமூகத்து வாக்குகளும் அவர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதாவது வாக்கு அடிப்படையில் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் தனித்து கூட்டணி அமைக்கிறதோ, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இடம்பெறும் போதோ அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் பிரகாசமாக தெரியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக விஜய் கூட பேசிட்டு இருக்காங்கிறது ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருந்துச்சு. சசிகலா விஜய் கூட தான் போறாங்க, ராமதாஸ் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. விஜய்க்கு என்ன தயக்கம் இருக்குன்னா, இப்ப ராமதாஸ் நம்ம கூட வந்துட்டார் அப்படின்னா தலித் வாக்குகளை பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இவர் வந்து ஒரு என்னதான் பெரிய சமூகத்து தலைவராக இருந்தாலும், ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடியவர். அந்த சமூக மக்களோட முன்னேற்றத்துக்காக 10% இடஒதுக்கீட்டுல நிறைய விஷயங்களுக்கு பாடுபட்டிருக்காரு. இமேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் தலித் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கடந்த காலகட்டங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு புகாரா குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ அதை பார்த்து விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கு. இப்போ என்ன இவர் அழைச்சிட்டு வந்தா இந்த முத்திரை நம்ம மேல குத்திடுவாங்களே அப்படின்னு ஒரு தயக்கத்துல இருக்கு. அதனால அவரு வந்து பெரிய அளவில் கன்சிடர் பண்ணாம இருக்காரு. சரி, இப்போ சசிகலா என்ன பண்ணாங்க அடிப்படையில் அவங்க வந்து ஜெயலலிதாவிலிருந்து அந்த இதில் இருந்தவங்க ஊழல் குற்றவாளி மட்டும் இல்லாமல் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தவங்க. வெறுமனே ஊழல் குற்றவாளி தான் அப்படின்னா அவங்க வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இப்போ வந்து விஜயே முதல்ல இருக்க முடியாது, அதுக்காகலாம் தயங்கினார் அப்படின்னா. ஆனால் இதுவுமே வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுமோங்கிற ஒரு தயக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே வேறு வடிவத்தில் ரொம்ப பலமாக இருந்தாலும் தனது கட்சிக்கு கூட்டணிக்கு வர்றதன் மூலமாக நாம பலவீனமாடுமோங்கிறது விஜய்க்கு பயமா இருக்கு. ஒருவேளை விஜய் வந்து நேரடியாக தைலாபுரம் போயிருந்தாரு அப்படின்னா ரொம்ப எளிதில் ராமதாஸ் வந்து சேர்ந்துடக்கூடும். ராமதாஸ் கூட திராவிட கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கான வாகனம் வந்துடுச்சு, அது வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சா, இல்ல தைலாபுரத்தை விட்டு இன்னும் கிட்டக்கே வரலையா, இல்ல வெளில போலையா, ஒன்றும் நமக்கு புரியல. அந்த வாகனம் சசிகலா வாகனமா இருக்குமோ? ஆனால் அதுதான் வாகனமே மாற்றில போயிருக்காங்க. அதாவது சசிகலா ஒரு வழியில் வந்து தைலாபுரத்தில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். பேசி முடிச்சுட்டு வெளில போகிறப்ப பத்திரிக்கையாளர் இருப்பாங்க, கவர் பண்ணுவாங்களேங்கிறதுனால இவங்க வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் இயல்பான சந்திப்பு பாண்டிச்சேரி போகிறப்போ சந்திச்சிங்க அப்படின்னா இயல்பாக பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏன் இவ்வளோ ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா தங்களுக்கான பேரத்தை உயர்த்துறது. இத்தனை நாளாக நாங்கள் வந்து யாராலையும் கண்டுக்கப்படாமல் இருந்துட்டோம், நானும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கேன், எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பலரும் என் முதுகில் குத்திருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ராமதாசும் வந்து தனது மகன் வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டார் எனக்கு எதிரா அப்படிங்கிறத அவரு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. 2 பெரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பொது வெளியில ஒதுக்கப்பட்டாலும் அந்த சமூக மக்களால் ஒதுக்கப்பட மாட்டோம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த அலைவரிசையில இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இதனால இது ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்கள நேசிக்கக்கூடிய அவங்க சமூகத்து மக்கள்கிட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் அதிமுக கூட்டணி வலுவா நார்த் பெல்ட்ல வந்து ஆட்களை நிறுத்துறாங்களோ அங்கெல்லாம் ராமதாஸ் தரப்பில் இருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே சமூக பின்புலனோட இன்னொரு வலுவான வேட்பாளர் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சௌமி அன்புமணிக்கு அகைன்ஸ்டாகவே ராமதாஸ் ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு மோட்டிவே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க பெருசாக ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக வரப்போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் அன்புமணியை வீழ்த்துறது மூலிமா அவரோட அந்த அரசியல் ஸ்ட்ராங் உள்ள வந்து ராமதாஸ் மீண்டும் அவரோட அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும்ன்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதனால இப்போ 2 பேர் பேசுறது எதுக்குங்கிறீங்க? அவங்க 2 பேர் வந்து ஆட்சி மாற்றம் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் அவங்களுக்கே தெரியும், அதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களுக்கே தெரியும். அவங்க 2 பேரோட திட்டம் என்ன அப்படின்னா, சசிகலா எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரவு பெற்ற முக்கியமான தளபதிகளா இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் வீழ்த்தணுங்கிறது சசிகலாவோட திட்டம். வீழ்த்தணும், அவரு நிக்கல ஆப்வியஸா, அவர் சார்பாக நிக்கக்கூடியவங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறது இவருடைய திட்டம். சோ 2 பேருடைய திட்டமே இதுதான். இதுக்கு யாரு வலு சேர்ப்பா, யாரு பலம் சேர்ப்பா அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தலில் வன்னியர் வெர்சஸ்
முக்குளத்தோருங்கிற ஒரு அரசியல் போயிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, அது கோர்ட்ல போயிருக்கு. இருந்தாலும் இவர் வந்து முக்குளத்தோர் சமூக மக்களை புறக்கணிக்கிறாருங்கிற ஒரு பிரச்சாரத்தை உள்ளுக்குள்ள இருந்தபடியே ஓபிஎஸ் முன்னெடுத்தாரு, வெளியில இருந்த தலைவர்களும் முன்னெடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் வந்து எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப எதிர்ப்பாக திரும்பிச்சு. அதனால தான் வந்து பல பகுதிகளில் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணம் பார்க்கப்பட்டுச்சது. ஆனால் இப்போ வந்து மீண்டும் அந்த பிரச்சாரத்தை, ஏன்னா முக்குளத்தோருன்றது வந்து சசிகலா மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, ஓபிஎஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து திமுகவில் கூட பல தலைவர்கள் இருக்காங்க இல்லையா. அதனால வந்து அந்த தினகரனே கூட சொல்லலாம், இந்த சமுதாய அடிப்படையில் வரக்கூடிய காஸ்ட் ஈக்குவேஷனை வந்து யார் இங்கே பெருசாக கிளைம் பண்ண போகிறாங்கன்றது தான் பெரிய ஒரு பாயிண்டாக இருக்குங்க. ஓபிஎஸும் கிளைம் பண்ணுவார், தினகரனும் கிளைம் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அதனால தான் உங்களுக்குள்ள பெரிய சண்டை வருது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்குளத்தோர் விசஸ் வன்னியர் அப்படிங்கிற ஒரு அரசியல் கடந்த காலத்தில் இருந்துச்சு. நேரெதிராக இருந்தாங்க மக்கள் வந்து. இப்போ டிஎன்டி மக்கள் வந்து எங்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் பண்ணல, எங்களை ஏன் உரிய முறையில் அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறது கடந்த கால அரசியலாக இருந்துச்சு. இந்த அரசியலில் இரண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைக்கட்டுகள் இரண்டு பேர் வந்து சேர்ந்து அரசியல் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த மக்கள் மத்தியில் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆமாம். ஸோ அதனால் பார்ப்போம் இவங்களோட அந்த சந்திப்பு என்பது கூட்டணி மலருமா இல்லை வந்து வெறுமனே சந்திப்பாக முடியுமான்னு தெரில. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த டைம் வரைக்கும் பிரதமர் மோடி வந்து திருச்சியில் பேச ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன சந்திப்புகள் நடந்திருக்கு, என்னென்ன கருத்துக்கள்லாம் பரிமாறப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது தான் பியூஷ் கோயல் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதாவது தொடர்ந்து பேசுகிறோம் இல்லையா, விஜய் வந்து இந்திய கூட்டணிக்கு வரப்போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் இருக்கிற சமயத்தில் பியூஷ் கோயல்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்படுறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டுக்கோங்க, அதுவும் வெறுமனே பேரை மட்டும் சொல்ல, என்டிஏ கூட்டணிக்கான தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போறார். அப்போ இதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்க சொல்ற பியூஷ் கோயல் எல்லாத்துக்கும் இபிஎஸ்ட கேட்க சொல்லுவாரா? பாஜக எத்தனை கொடுப்பாங்க அதிமுக, அதை அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, தினகரனுக்கு எத்தனை கொடுப்போம் அதை அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லுவாரா? மீதி எல்லா விஷயத்தையும் பாஜக வந்து அதிகமாக அழுத்தம் கொடுக்குற டைம்ல, அதிகம் செலுத்துற டைம்ல இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் எடப்பாடி பக்கம் பால போட்டு போயிட்டார் பியூஷ் கோயல். இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எடப்பாடி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரு. விஜய் கூட்டணிக்கு வரமாட்டாரு, அதுக்காக அங்கே பேசலன்னு அதை மறுக்கவே இல்லை. அப்போ ஏதோ ஒன்று புகஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்னும் பாஜக தான் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினா ஒரு நிர்வாகியை நீக்குறாங்க. ஆமா, அது வந்து என்னன்னா, அது அவரே சொல்றாரு, இது வந்து ரொம்ப நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இதற்கும் விஜய் பத்தி பேசுனதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு ஏஎன்எஸ் பிரசாத்தே விளக்கம் கொடுக்குறாரு. அதே நேரம் கூட்டணி தொடர்பான இப்போ நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவோட தலைவர்னு பியூஷ் சொல்றாரு. ஆனா இதுல சேர்ந்த முக்காவாசி கூட்டணி தலைவர்கள் எடப்பாடியை சந்திச்சு சேரல, எல்லாருமே பியூஷ் கோயலை சந்திச்சு தான் சேர்ந்தாங்க. அப்ப மாப்பிள்ள அவர் தான், ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் எங்களோடதுங்கிற மாதிரியே இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இன்னைக்கு வரக்கூடிய பிரதமர் இன்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி தான் 2026 எங்கள் சார்பாக நிற்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவாரா? அதே மாதிரி என்டிஏ ஆட்சி அமையுங்கிறதுக்கு பதிலாக அதிமுக ஆட்சி தான் அமையும் சொல்லுவாராங்கிற எதிர்பார்ப்பா இருக்கு. பியூஷ் கோயல் சொல்றாரு அம்மா ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. பியூஷ் கோயல் சொல்றதை விட பிரதமர் மோடி சொன்னாதான் அதற்கான வால்யூம் அதிகம். இல்ல, அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாஜக இந்த ஒரு கேள்வியில் எப்படி பதில் அளிச்சிருக்கான்னு பார்க்கும்போது இதுக்கான பதில் கிடைச்சிரும். மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டேவை என்டாஸ் பண்ணல, அவங்க யாருன்னு சொல்லாம தான் போட்டி போட்டாங்க. பீகார்ல வந்து கடைசி வரைக்கும் பெருசா நிதிஷ்குமாருக்கு பின்னாடி ஆதரவா நிக்கல. அவங்க நிதிஷ்குமார் தான் சிஎம் பேஸா இருப்போம்னு சொல்லிட்டு பெருசா எந்த தலைவர்களும் சொல்லல. அவர் இப்ப சிஎம்மா இருக்காரு, அவரு தலைமையில தேர்தலை போட்டி போறோம்னு சொன்னாங்களே தவிர தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் தான் சிஎம்மா வருவாருன்னு சொல்லிட்டு எந்த பாஜக தலைவரும் சொல்லல. இருந்தாலும் நிதிஷ்குமார் கொண்டு வந்தாங்க. இப்ப அவருக்கு என்னாச்சு நம்ம பாக்குறோம். இப்போ அதனால இந்த முறையும் வந்து ராஜா மாதிரி ராஜ்யசபைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, என்னாச்சுன்னு சொல்றீங்க? ஏற்கனவே பீகார்ல வந்து அவர் அந்த இதுக்கே ராஜாவா இருந்தாரு. நீங்க அது ஒரு சீட்டு தான், இப்ப வந்து ஏதோ ஒரு சீட்ல உட்கார வச்சிட்டீங்க அவரை. அந்த ஒரு புகைச்சல் இருக்கும்ல பீகார்ல. அதனால வந்து அதே மாதிரி ஒரு நடைமுறை தான் பாஜக தமிழ்நாட்டில் கடைபிடிப்பாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோடி வந்து பெருசா எடப்பாடி பழனிசாமியை என்டோஸ் பண்ணி இது வரைக்கும் பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்டோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏத்துக்கிட்டு பாஜக செயல்படுற மாதிரி இங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. அந்த இதுக்கு பாஜக இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா கிடையாது இப்போ. அதனால வந்து அவரோட தலைமையே பெருசா வீக்காக தான் இருக்கு. பாஜக தான் முழுசா கண்ட்ரோல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி இயக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனாலதான் அவர் டெல்லிக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு என்டாஸ்மெண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது. மேபி எப்போ வரும் அப்படின்னா, எப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்குற தொகுதிகளை விட்டு கொடுக்குறாரு, அதாவது 50 கேட்குறாங்க இல்லையா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எப்போ பாஜகவுக்கு ஆதரவாக கொஞ்சம் சுமூகமாக செயல்படுறாரோ
அப்போ வந்து மேபி பாஜக வந்து பேக்கிங் பண்ணலாம், நீங்க வந்து சிஎம் இருக்கலான்ற மாதிரி, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாருன்றது பெரிய ஒரு கேள்விதான். இதுல இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, பியூஷ் கோயல் விஜய் வருகைய முற்றுமுழுதா மறுக்கல, அவர் வரமாட்டாருன்னு சொல்லல, எடப்பாடி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னா அப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல எடப்பாடியை இன்னும் வீக்கனாக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதைத்தான் பாஜக பண்ணுதோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா விஜய் கூட்டணிக்கு வராரு வரலங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனா விஜய் கூட்டணிக்கு வருகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் ரொம்ப பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். இப்போ கூட்டணி, அவங்க துணை முதல்வர் இதெல்லாம் தாண்டி சீட்டு அதிகம் தரணும். ஆல்ரெடி அதிமுக 163+ இந்த ரேஞ்சு தான் அவங்களுக்கு இப்போ சேரப்போகுதுன்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதி, அதாவது அதிமுக நிற்கக்கூடிய தொகுதி திமுக மாதிரி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் வந்தார் அப்படின்னா விஜய் கண்டிப்பாக 60லேருந்து 80 வரைக்கும் கேட்கிறாருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும். அப்போ இவங்க ஆல்ரெடி சொல்ற மாதிரி 2.5 வருஷம் அவர் சிஎம், 2.5 வருஷம் இவர் சிஎம்ங்கிற கான்செப்ட் கூட்டணி ஆச்சு தான். ஆமா, அதுதான் அவங்க பூடகமா சொல்றாங்களாங்கிறதையும் பார்க்கணும். இன்னொன்னு விஜயும் வந்து வந்துருவாருங்கிறத நம்ம அடிச்செல்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்குமே ஆசிலேஷன் தான் இருக்கு மைண்ட் செட். இப்போ இங்க போனா நம்ம நோகாம 2.5 வருஷம் சிஎம் ஆனதெல்லாம் கஷ்டப்பட வேணாம், எல்லாத்தையும் டெல்லி பார்த்துக்கும். போகாம விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒருவேளை முதல்வர் ஆகலைன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அவருக்கு ஒரு தாட்டு. அதே நேரம் ஒரு நெருங்கி இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கூட்டணிக்கு போயிட்டோம்னா கட்சி இதோட காலி ஆயிடும். அதனால நம்ம கூட்டணி வச்சாலும் நம்ம தலைமையில தான் கூட்டணி இருக்கணும். நாம அதிமுக தலைமையில போயிட்டோம் அப்படின்னா நாமளே நமக்கான எதிர்காலத்தை சூனியமாக்கிக்கிறோம் தான் அர்த்தமாயிடும் அப்படின்னு அவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால விஜய்க்கு ஒரு குழப்பமா இருக்கு. இன்னும் ஒரு முடிவு எடுக்கல, இருந்தாலும் இந்த ஊகங்கள் பேசப்படட்டுமே அப்படின்னு விரும்புறாங்க அவங்க. ஆனால் வந்து 2 வருஷமும் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாஜக சிஎம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2 டெப்டி சிஎம்ஸ் இருப்பாங்க, ஒன்னு பாஜக இன்னொன்று விஜய், அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து எடப்பாடியை விட்டுட்டீங்க, எடப்பாடி தான் சிஎம், விஜய் டெப்டி சிஎம்க்குலாம் விஜய் ஒத்துக்க மாட்டார்ல. நீங்க என்ன கூட்டணி வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒத்துக்கல. அதுதான் அங்கதானே பேச்சு. 2.5 வருஷம் எடப்பாடி இருக்கட்டும், 2.5 வருஷம் விஜய் இருக்கட்டும் சொன்னாதானே விஜய் கூட்டணிக்கு வருவாரு. நீங்க துணை முதல்வருக்கு ஏன் அவர் கஷ்டப்பட்டு வரணும்? ஆனா அதுதான் வந்து பாஜக பேசும். எடுத்தோடனே வந்து பெருசா பவன் கல்யாண் என்ன கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் யாருக்கு அங்கே இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரையாரிட்டியாக கொடுத்து அதுக்கப்புறம் ஒருவேளை விஜயோட எப்படி அதை செயல்படுறாரு, எவ்வளோ வாக்கு வங்கி வாங்குறாருன்னு சொல்லிட்டு மேபி அதை கன்சிடர் பண்ணுவாங்க பாஜக தரப்புல இருந்து. எடுத்தோன்னே விஜய்க்கு வந்து சிஎம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா பாஜகோட எய்ம் வந்து விஜய் சிஎம் ஆகிறது கிடையாது, அவங்க வரணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆமாம், விஜய் வந்து அவங்க வந்துடுவாங்க இல்லையா, ஒரு பெரிய கணக்கு இல்லை. லைட்டாக பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்தா எல்லாம் சரியாயிடுன்னு வச்சுங்களேன். ஆமாம், இதில் இப்போ விஜய் வருகிறாரா இல்லையாங்கிறத தாண்டி விஜய் பாஜகவோட போகிறாரு, விஜய் காங்கிரஸோட போறாருங்கிற இந்த வாதம் வந்து இந்த விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணுங்கிறதான் விஜய் தரப்பு விரும்புது. ஏன்னா நாம வந்து லைம் லைட்லயே இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில நம்ம கட்சிக்கு கூட்டணி யாருமே வரலங்கிறத மறக்கடிச்சு மக்களை திசை திருப்புறதுக்கு எப்படி இப்ப மோடி ட்ரம்ப் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறக்கடிக்கிறதுக்கு ஈரான் மேல போர் தொடுத்தார் அப்படிங்கிறமோ அதே மாதிரி விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு யாருமே வரல. இருந்த ஒரு சில சின்ன கட்சிகளும் பிச்சுக்கிட்டு இப்ப திமுக வந்து சேர்ந்துட்டாங்க கூட்டணியில. ஸோ அந்த இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுனால காங்கிரஸ் எப்படி வந்து விஜயை காட்டி அவங்க ஒரு லாபி பண்ணாங்களோ அது மாதிரி பாஜகவும் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுல எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. விஜய் வந்தா தன்னுடைய தலைமைக்கு பெரிய அளவுல கொஸ்டின் ஆகும், நம்ம வந்து இன்னும் சீட்டுகளை அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது ஒரு நெருக்கடியா இருக்கும். ஆனா விஜய் வந்தாலும் தொகுதிகளை குறைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியோட திட்டமா இருக்கு. இவர் பெரும்பான்மையா நின்றுட்டு இப்ப ஆல்ரெடி பாஜக வந்து 80 சீட்டு கொடுங்க, நாங்க தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துறாங்க கூட்டணிக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து உள்வாடகை விட்ட மாதிரி ஆல்ரெடி இருக்கு. விஜய் வந்தாலும் பாஜகவோட தான் போகிறாருன்னு பேச்சுவார்த்தை தான் போதை ஒழிஞ்சு விஜய் அதிமுகவோட வராராங்கிறதுக்கான தெளிவான ஒரு அது எதுவுமே தெரியல. ரெண்டாவது எடப்பாடி போட்ட பிள்ளையார் சொல்லி ரொம்ப ஸ்லோ மோஷனா இப்பதான் சுத்த ஆரம்பிக்குது பொறுக்கு. ஏன்னா அவர் அப்பவே சொல்லிட்டாரு, அப்ப போட்ட பிள்ளையார் சொல்லி அழிச்சிட்டு புதுசா போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பெல்லாம் அதிமுக தலைவர் பெருசா விஜய் அடிச்சாங்க, ஆனா இப்போதான் கொஞ்சம் சுமூகமா போற மாதிரி இருக்கு. அதனால புதுசா பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசும்போது எதற்காக பிரதமர் மோடி இந்த திருச்சி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் வேட்பாளரா இல்லை சிஎம் முகமா சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. குறிப்பாக அது அதிமுக காரங்களால தாங்கிக்கவே முடியல. என்னங்க எங்க தலைவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா திருச்சி நான் பார்த்த வரைக்கும் இப்படி கேட்ட மாதிரி தெரியல, இது வரைக்கும் கேட்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும். திருச்சி மாநாட்டில் வந்து அந்த பப்ளிக் என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொதுமக்களோட அந்த என்ட்ரியில அந்த ஆர்ச் எல்லாம் வச்சிருக்காங்க, பேனர்லாம் வச்சிருக்காங்க போல. அந்த பேனர்ல என்டிஏ கூட்டணி தலைவர்களுடைய எல்லா படங்களும் இருக்கு.
எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும் இல்லைங்க, எப்படி மறந்தாங்கன்னே தெரியல. புரட்சி தமிழருக்கு இந்த கதியா எப்படி மறந்தாங்க? அதாவது மோடி படத்துல ஆரம்பிச்சு திருமாறன் படம், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், நைனா நாகேந்திரன், ஜி கே வாசன், எல் முருகன் எல்லா படங்களையும் மேல வச்சிருக்காங்க. அந்த பொதுமக்கள் வரக்கூடிய வாசல்ல எடப்பாடி பழனிசாமி படம் எங்கேயுமே இல்லை. எப்படி அந்த கூட்டணி தலைவர் அவரு தான், அவரோட படத்தை கூட்டணி தலைவர் இல்லைங்க, முதல்வர் வேட்பாளர் அவர்தான். அவர் இல்லாம என்னத்தை கூட்டம் போடுறீங்க நீங்க? இது கூட்டத்தோட நுழைவு வாயிலே இதான் வச்சிருக்கீங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. மதுரையில அவங்க கூட்டம் போட்டப்ப பெரியார் படத்தை காலில் வச்சுட்டு சாயந்தரத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதற்கு முன்னாடி மதுரையில முருகன் மாநாடு எல்லாம் நடத்தினப்ப கூட பெரியார் அண்ணாவை அவமதிச்சாங்க. அதுவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அங்க அமர்ந்திருந்த போதே அந்த அவமதிப்பு அந்த வீடியோக்கள்ல வெளியானுச்சுன்னு சொன்னாங்க. அதற்கும் பெரிய அளவுல கண்டனம் தெரிவிக்கல. பெரியார் படத்தை யாரை கட்டி எடுத்தீங்க அப்படிங்கிறது கண்டனம் தெரிவிக்கல. அப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாநில தலைவர் அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக ஒரு சொல்லிட்டாங்கன்னா உடனடியா எடப்பாடி இப்படி பயந்து போய் பின்வாங்குறாரு, நாளைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைக்க கூடாதுன்னு சொன்னா கூட வைக்க மாட்டாரு அப்படின்னாரு. இன்னைக்கு என்னடான்னா அவர் படத்துக்கே எடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இருக்கு, இவர் படமே எடுத்துட்டாங்க. ஏன்னா கடந்த முறை மதுரையில நடந்த அந்த அதிமுக கூட்டம், அது என்டிஏ கூட்டம் தான், அதிமுக ஏற்பாடு செய்த கூட்டத்துல பெரியார் படத்தை வச்சதுனால பாஜக கோவம் வந்துச்சு, எடுக்க சொன்னிச்சு, எடுத்துட்டாங்க. இப்ப திருச்சியில பாஜக கூட்டம் கூட்டுது, இதுல எடப்பாடி படத்தை எடுத்துட்டாங்க. கான்செப்டே புரிய மாட்டேங்குது. பாஜக கோவப்பட்டாங்களோ, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிகமா கிளைம் பண்றாரு, அதனால படத்தை ஃபர்ஸ்ட் தூக்கிடுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப இது எப்படி தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே பாஜக எடப்பாடி பழனிசாமியை எங்க வச்சிருக்காங்கன்ற வெளிப்பாடு தான் சொல்றாங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி வீக்கன் ஆகிறதுக்கான வேலையை தான் பாஜக பண்ணிட்டு இருக்கணும். இதுல பெயரளவுல கூட்டணி தலைவர் அவர் தான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு அவரை முழுசா மறைக்கடிக்கிற வேலைகளை தான் பாஜக இறங்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு பிளெக்ஸ் பேனரே உதாரணமா இருக்கு. திமுக கூட்டணி இல்ல, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் பிள்ளையார் சொல்லி போடாம இருக்காங்க போல் இருக்கு. குறிப்பா மதிமுக தரப்புல இருந்து இல்ல பிரச்சனைக்கு போட்ட பிள்ளையார் சொல்லிய இப்ப அழிச்சிட்டாங்க, மதிமுக அழிச்சிட்டாங்க. அதனால மதிமுக நிர்வாகிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முடிவு எடுங்க தலைவரே, திமுக கூட்டணி வேணுமா வேண்டாமா? ஏன்னா இவங்க திமுக தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உதயசூரனில் நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சீட் தரோன்ற மாதிரி சொல்றாங்க போல. இல்ல உதயசூரன் நிக்க மாட்டீங்க, உங்களோட சின்னத்தை நிக்கிறீங்க அப்படின்னா வெறும் 2 சீட்டை தரதா திமுக பேசிட்டு இருக்காங்க போல. அதனால மதிமுக நிர்வாகிகள்னா திமுக கூட்டணி வேண்டாம், தனித்து போட்டி போடலாம், தனித்து போட்டி போட்டா நம்மளோட பவரை வந்து மீண்டும் நிரூபிக்கலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில வைகோட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ சந்திப்பு கூட நடத்திட்டு இருக்காங்க போல வைகோ தலைமையில. இன்னொரு பக்கம் துரைவைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து எங்களோட கட்சி நலனை தாண்டி நாட்டு நலன் தான் முக்கியம், அதனால திமுக கூட்டணி தான் தொடர்ந்து பயணிப்போன்ற மாதிரி ஒரு அசூரன்ஸை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு திமுக டார்கெட் பண்ணாங்க, இன்னைக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை, இழுபறியாக தான் போயிட்டு இருக்கு. அதனால மேலும் மேலும் திமுக கூட்டணிக்குள்ள பல கூட்டணி கட்சிகளால் நெருக்கடி அதிகமாயிட்டா தான் சொல்லணும். அதாவது விசிகாவும் இப்போ வந்து இறங்கிலாம் வரல, 10 தொகுதிகள் கொடுங்க, டபுள் டிஜிட்ல வேணும், எல்லாத்துக்குமே பிரச்சனை தேமுதிக தான். தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டு தரீங்களே அப்படிங்கிறப்ப திமுக தலைமை தேமுதிகவோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் குறைச்சுங்க, நம்ம குறைச்சு வரலாம், இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுங்க, எல்லாரும் நெருக்குறாங்க, உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துட போறோமோங்கிறத காரணம் காட்டி தான் பெரிய அளவிலான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறத வாசி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வரும்பொழுதே பேசிதான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் மறுபடியும் எதுவும் குறைக்க முடியுதாங்கிற வகையில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தேமுதிக பொறுத்தளவுல இவங்க கொடுத்த அந்த இதை வந்து திமுக காப்பாத்திட்டாங்க. அதனால தேமுதிக கொஞ்சம் நம்புவாங்க திமுக தலைமையை. சரி ஓகே குறைச்சிக்கலான்ற மாதிரி குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக மாதிரி இவங்க புறக்கணிக்கல, எம்பி சீட் கொடுக்காம கொடுத்துட்டாங்க. ஆனா சொல்றது பாயிண்ட் வேலிட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேமுதிக கொஞ்சம் இறங்கி வரலாம். ஆனா எந்த அளவுக்கு பிரேமலதா இறங்கி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கேள்விதான். ஏன்னா அவங்க டார்கெட் 8 தொகுதிகள் ஆரம்பிக்கிறாங்க போல, 8 மினிமம் கேட்கறாங்க போல் இருக்கு. அந்த 8 தொகுதி கீழே திமுக தலைமை இறங்குவாங்களா, இறங்குனா மேபி அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவா தெரியல நமக்கு. இப்போ தேமுதிக வச்சு தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா விசிகா இன்னமும் முடிவு நோக்கி நகராம இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி மதிமுகவும் பிரச்சனை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு, நம்ம நேத்தையும் பார்த்தோம். திடீர்னு இன்னைக்கு அவசர உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதுல அர்ஜுன் ராஜ் அப்புறம் வைகோ உள்ளிட்ட பலரும் கலந்துருக்காங்க. துரை வைகோ அந்த குழுவில் இல்லை, அதனால அவர் அந்த குழுவுக்கு போகல. அப்போ அங்க வந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி தனிச்சின்னத்தில் நிக்கிறதா, உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறதா, அல்லது நம்ம எத்தனை தொகுதியில் போட்டியிடலாம், உதயசூரியன் திமுக கொடுக்கறதுலே வாங்கிக்கலாமா, நம்ம இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கலாமாங்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்றாங்க, அவங்களுக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம், 6 தொகுதி கொடுக்குறாங்க அல்லது 4 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா 2ல சுயேட்சையாகவும் 2ல உதயசூரியன் சின்னத்தில் நிற்போம். அப்போ கடந்த முறை திரும்ப கூட நின்னார் இல்லையா, ஒரு இதுல வந்து ஒரு எம்பி தனிச்சின்னம், ஒரு எம்பி உதயசூரியன் சின்னம், அந்த மாதிரி நம்ம நிற்போம், தொண்டர்களையும் சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கும், அதே நேரம் திமுகவும் நம்ம ரொம்ப பாதகமா இல்லாத மாதிரி இருக்குங்கிற வகையில புது திட்டத்தை திட்டிருக்கிறதா
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து பேசுறப்போ துரை வைகோ அவர் இந்த மீட்டிங் போல வெளியில இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட நலன் முக்கியங்கிறதுனால நாங்கள் வந்து அனுசரித்து போக தயாராக இருக்கோம், தொகுதிகளை குறைச்சி கொடுத்தா கூட ஓகே தாங்கிற மாதிரி அவர் பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு. இதனால ஒரு 2 பெரிய சிக்கலில் ஒரு சிக்கல் இப்போ வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. மதிமுக இப்போ கிட்டத்தட்ட திமுகவோட பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆயிட்டாங்க. கொடுக்கக்கூடிய தொகுதிகளை 6ஓ 4ஓ அதை வாங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துட்டாங்க. பாதி சின்னம் தனிச்சு பாதி சின்னம் திமுக சின்னம் அதை நோக்கி நகரதா சொல்கிறாங்க. விசிகா மட்டும் இன்னும் நிலைப்பாடு எடுக்காம பெரிய அளவில் அங்கே தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுவுமே இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள முடிவுக்கு வந்துடுங்கிறது அறிவாலய வட்டாரத்தினுடைய தகவலா இருக்கு. முடிவுக்கு வரணும், அதனால பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாம ஒரு கஃபே இருக்கும் அப்படின்றது. ஜப்பான்ல ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கும்ல, ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. எதை எடுத்தாலும் தள்ளி போட்டே போயிடும். இன்னைக்கு கனவுல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், இல்லை இன்னைக்கு படம் பார்க்கணும் இன்னைக்கே பார்த்துருவோமே, அதில் மட்டும் இருக்கும். நம்ம எது ப்ரொடக்டிவாக இருக்கணுமோ அதெல்லாம் தள்ளி போட்டே போயிடுவோம். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான். ஏன்னா அதீத வேலை காரணமாக வியாதி மாதிரி பேசுறீங்க. வியாதி இல்லைங்க, அது ஒரு அறிகுறி தானே. அது ரொம்ப நம்ம தள்ளி போட்டே போகும்போது அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் நமக்கு. ஏன்னா வேலை நிறைய வேலை வந்து சேர்ந்துடும், முடிக்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அவட இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுங்கிறத நாளைக்கு தள்ளி போடுவேன், அதெல்லாம் கூட சொல்லிக்கலாம்னு நினைச்சு. அது தள்ளி போடுவீங்களா நீங்க? நாளைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி போன்னு சொல்லி தள்ளி போடுவோம். சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ அதில் ஜப்பான்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு யூனிக்கான ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க போல் இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கஃபே, ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஆரம்பிச்சு அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் உங்களை வெளில விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்குவாங்க உங்களை. ஆபீஸ்ல 10 நிமிஷம் டைம் டீ குடிச்சு அந்த காஃபி கடை மாதிரி கிடையாது. என்னன்னா நீங்க வந்து வேலையை முடிக்கணும், ஆனா நீங்க தொடர்ந்து உங்களால தள்ளி போட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, வேலையை முடிக்க முடியல அப்படின்னா இந்த கடைக்கு நீங்க வந்து போயிடலாம். இந்த கடையிலேயே வந்து ஒரு 10 இருக்கைகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களோட ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க ஒன்று ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேர் என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க, அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கடையிலேருந்து வெளில வருவீங்களா, வெளில வரும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், நான் வந்த வேலையை முடிச்சுட்டேன் பாருங்க அப்படின்ட்டு. என்ன இது ஹோம்வொர்க் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் யூனிக்ன்றாங்க, இன்னொரு பக்கம் இதுவே பெரிய ப்ரெஷர் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க வீட்லயே வந்து முடிச்சுட்டு போலாமே. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதாவது ரொம்ப ஸ்பீடான ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு எந்நேரமும் உங்களுக்கு டீ காஃபி வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே வசதியாக காஃபி கடை இல்லை, இன்னொரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. காஃபி கடைக்கு போனா அண்ணா காஃபி வேணும், ஸ்ட்ராங்கா வேணும், லைட்டா வேணும், மீடியமா வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்டு வந்துடுறதுக்கு இவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்களா, ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணுமா? இதுவே நீங்க சொல்ற மாதிரி ப்ரெஷர் தான். இல்லை, வேலை தள்ளி போறது ப்ரெஷர் அப்படின்னா 10 நிமிஷம் வெளில போய் தான் ப்ரெஷர் போயிடும். இப்போ அங்கே உட்காந்து ப்ரெஷர் ஆகி அது ஃப்ரீயாக கிடையாது. அரை மணி நேரத்துக்கு 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் எடுக்கிறீங்களோ வேலையை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் சார்ஜ் பே பண்ணிட்டே இருக்கணும். அதனால ப்ரெஷர் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு எவ்வளோ வணிக ரீதியான வியாபாரங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறது இது ஒரு. நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக பணம் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு கவலையிலேயே வந்து வர்றவங்க சீக்கிரம் வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு. நல்லதான் இருக்கு. நம்ம ஊர்ல பிரான்ச்சைஸ் எதுவும் கிடைக்குதான்னு பாருங்க, எடுத்து போட்டு பண்ணலாம். ஆமா, பேசுவோம். நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். பிரத்திக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.